ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது டேக் ரெஸ்பெக்ட். ஓகே. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாதுன்னு போராடின ஒரு மது ஒழிப்பு போராளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடனே நீங்கள் வந்துட்டு அந்த கட்சி தலைவரா இந்த கட்சி தலைவரானலாம் நினைக்க வேணாம். இது வந்துட்டு ஒரு கட்சியே கிடையாது, கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கழகம். அந்த கழகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாக்கா ஈக்கா. அதோட பொதுச் செயலாளர் திரு கோமா கோவன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த கோமா கோவன்? யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்துல மூடு டாஸ்மாக் மூடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடி பிரபலமானவர் தான் இந்த கோமா கோவன். மூடு டாஸ்மாக் மூடு, நீ மூடு டாஸ்மாக் மூடு. அதோட கோமாக்கு போனவர் தாங்க. இப்பதான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நினைவுக்கு வந்திருக்காரு. நினைவுக்கு வந்தோடனே என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? தாவேகாவை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காருங்க. என்ன பாடியிருக்காருன்னா, அனிதா இறந்தப்போ எங்கே போனீங்க போக்கிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. கள்ளச்சாராயம் முடிச்சு 22 பேர் செத்தப்ப நீ எங்கே போன 420 அப்படின்னு கேட்குறாங்கல்ல. பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வெள்ளத்தால மக்கள் பாதிப்படைஞ்சு நின்றப்ப நீ எங்கே போன? திமுகவை பற்றி பாட்டு பாடுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? அது கிடையாது. சரி, தாவேகா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி பாடியிருக்க. தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா சாப்பிட்டுட்டு ரஞ்சிதமேன்னு குத்துப்பாட்டு ஆடிட்டு அப்படியே நேரம் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிய. உங்கள் சின்ன ஒரு சினிமாவில் என்னென்ன பண்ணாருன்னு கொஞ்சம் நீ அவர் நடிச்ச படத்தையெல்லாம் கொஞ்சம் போட்டு பாருப்பா. 1 ரூபா, கக்கூசு 5 ரூபா. சரி, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தினா 10 லட்சம் ரூபா. வெள்ளத்தில் பாதிச்சு வீடெல்லாம் இழந்து குடும்பத்தையெல்லாம் இழந்து ரோட்டில் நின்றீங்கன்னா 2000 ரூபா. அதுவும் ஒரு சிலருக்கு கிடைக்குதான், ஒரு சிலருக்கு கிடைக்கல. சரி ரைட்டு, இது என்னப்பா நாயம்? இதை பற்றி பாட்டு பாடியிருக்கியானே? கிடையாது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. பெரியாரு ஸ்டிக்கர் ஓட்டி கமலாலயம் போகும் கார் அப்படின்னு பாட்டு பாடுறியே, ஏன் மத்திய அரசுக்கு ஸ்டிக்கர் ஓட்டின திமுக அரசுன்னு சொல்லிட்டு நீ பாட மாட்டேங்கிற? சரி, நீ என்னடா பண்ண தம்பி முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லி கேட்குறியே. அந்த அளவு சினிமாங்கிற ஒரு துறையில் உச்சத்தில் இருந்துட்டு வந்திருக்காரு. உங்கள் சின்னவர் என்ன பண்ணார்? கலைஞருக்கு பேரனாக இருந்தார், ஸ்டாலினுக்கு மயனாக இருந்தார், இப்போ துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஏன் அந்த கட்சியில் வேற மூத்த தலைவர்களே இல்லையா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்னன்னு தெரியுமாடா திராவிட வரலாறு? உங்க திராவிட வரலாறு என்னன்னு சொல்றேன் கேட்டுக்க. இந்த இடம் தான் தெரியல இடம். உங்க திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது உங்களோட அமைச்சர்களே வந்துட்டு சிறைக்கு போயிட்டு வர்றிய. நல்லா புரிஞ்சுக்கிட்டப்பா உங்க திராவிட மாடல் ஆட்சியை. சரி, செங்கல்பட்டில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி வர்றாங்க, அட்மிட் ஆகிறாங்க. அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறது யாரு? செவிலியரும் உதவியாளரும். அவங்க பிரசவம் பார்த்து அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. அவங்க கணவர் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு அழுதுகிட்டே. அந்த அம்மா தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள க்ளவுஸ் போட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவலம் வந்துட்டு உங்கள் ஆட்சியில் தான்ப்பா நடக்குது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வலி வந்துச்சுன்னு வந்தேன்னா அவங்க என்ன பண்ண அட்மிட் பண்ணாங்கன்னா, பண்ணிவிட்டு டாக்டர் யாருமே இல்லை, 2 நர்ஸு, ஒரு ஆயம்மா, ஒரு அட்டண்டர் தான் இருந்தாங்க. பிரசவம் பார்க்குறேன்னாங்க. 3 மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சுட்டு வலி தாங்க முடியல. போய் பண்ணாங்க, ப்ரெஸ் பண்ணி. ஒரு நர்ஸு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி, இன்னொரு நர்ஸு அட்டண்டர் அந்த ஆயம்மா போய் பாத்ரூம்லாம் கழுவிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கை க்ளவுஸ் போட்டு வந்து கையை உழுது என் பாப்பாவில் பார்க்கக்கூடியது. நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா அந்த ஆயம்மா பிரசவம் பார்க்குது. அந்த ஆயம்மா பார்க்கலாமா? சரி, கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அந்த குப்பையை கொட்டுறானே, அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட், நாமக்கல்ல வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செஞ்சதுக்கு எதிராக ஒருத்தர் போயிட்டு புகார் கொடுக்குறாரு. அந்த புகார் கொடுத்தவரை கூலிப்படையை வச்சு வெட்டிட்டாங்க. வெட்டினது யாருன்னா அவர் பேட்டி கொடுக்குறாரு. திமுக சேர்மன் செல்வராஜ் தான் என்னை வந்துட்டு கூலிப்படையை வச்சு வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு உங்கள் அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அது உங்கள் ஆள் இல்லை. பஞ்சமொழிக்கு அந்த நாய் நீ மனு போட்டுட்டு எங்கள் தலைவரை எடுத்து நிற்கிறியா? இனிமேட்டு எங்கள் செல்வராஜ் பக்கமாக வரக்கூடாது, எங்கள் தலைவர் பக்கமாக வரக்கூடாது. நான் இது 26/10 மாதமே நான் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தை ஆய்வாளருக்கு தபால் மூலியமாக மனு போட்டேன். சந்துக்கடலாம் நடக்கூடாது, இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, அதையெல்லாம் விடியா. 16 கோடி ரூபா செலவில் கட்டின பாலம் 90 நாளில் இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த கேவலம் எங்கேயாவது நடந்திருக்கா? கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போறிய? தண்ணி அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்ல போறிய? தண்ணி எப்படி வந்தாலும் கட்டின 90 நாளில் ஒரு பாலம் இழிஞ்சு விழுகுமா? இந்த அவலமும் திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இதை பற்றி பாடுற உங்க முதுக பாருங்கன்னு ஊரே உன்னை காரி துப்புது. அதை நீ பார்க்குறியா? கொஞ்சம்
நீ ஒரு நடுநிலைவாதியா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? திமுகவுக்கும் பாட்டு பாடியிருக்கணும். அதை பாடுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? கிடையாது. ஏன்னா நீ ஏதாவது பெட்டிக்கிட்டி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ அந்த கட்சிக்காவது கொஞ்சம் உண்மையாரு. நன்றி, வணக்கம். News 6 TV, உண்மை நேர்மை.